வலிமையான மணல். குழந்தைகளே, சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது பழமொழி. இங்கே நாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் மற்றும் மணலின் வலிமையை ஒரு சிறிய சோதனை கொண்டு செய்து பார்க்கலாமா? இதற்கு தேவையான பொருட்கள்: செல்போன் ட்ரைபேட் ஸ்டாண்ட் போன்ற பெரிய வட்ட வடிவ இருக்கை அமைப்பு மற்றும் நீண்ட குழாய், அதன் அடிப்பகுதியை நிறுத்தும் 3 வளைந்த கம்பிகள். டிஷ்யூ பேப்பரை சிறிதளவு வெட்டி அதனை நீண்ட குழாயின் அடிப்பகுதியின் மேல வச்சு அதை ஒரு ரப்பர் பேண்ட் கொண்டு இறுக்கமா பைப்புடன் இணைச்சிடணும். அப்புறம் அதனுள் சிறிதளவு மணலை முழுமையா கொட்டணும். டிஷ்யூ பேப்பரானது மணல் கீழே விழாமல் தடுக்கும். பிறகு நாம் குழாயுடன் 3 வளைந்த கம்பிகளை இணைச்சு ஸ்டாண்டு போல அமைச்சிக்கணும். இதனால டிஷ்யூ பேப்பரானது மணல் கீழே விழாமல் தடுக்கும். அப்புறம் நம்மிடம் உள்ள வட்ட வடிவ சேர் அமைப்பை மணல் நிரம்பிய குழாயுடன் அழுத்தி இதே மாதிரி பொருத்திடணும். இப்போ மணலின் துகள்கள் நன்கு அழுத்தப்பட்டு இறுக்கமாகிவிடும். இதனால அவை மேல்புறம் செருகிய சிறிய பைப்பை நன்கு இறுக்கமா பிடித்துக்கொள்ளும். இதில் ஒரு குழந்தை அமர்ந்தாலும் நின்றாலும் அதிக எடை ஏற்றினாலும் மணல் கீழே கொட்டாமல் இருக்கும். இந்த டிஷ்யூ பேப்பரானது மணல் கீழே விழாமல் இருக்க மட்டுமே பயன்படுது. இந்த சோதனையின் வாயிலா நாம மணலின் வலிமையை உணர முடிகிறதல்லவா? பொருட்கள் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருப்பதால் அவைகளின் உறுதித்தன்மை அதிகரிக்கும். இங்கு மணல் மிகவும் இறுக்கமாக நிரம்பி இருப்பதால் அதிக சுமைகளை தாங்கும் திறன் கொண்டிருக்கிறது. கீழே சுற்றப்பட்ட காகிதம் வலிமையற்றதாக இருந்தாலும் அதன் மேல் இருக்கும் மணல் இறுக்கமாக நிரம்பி இருப்பதால் ஒரு குழந்தை உட்காரக்கூடிய வகையில் இருக்கையின் உறுதித்தன்மை அதிகமாக இருக்கிறது.